ஏங்க காவிரியாறு போயிருக்கோம், வைகையாறு போயிருக்கோம், கூவாறு கூட போயிருக்கோம். ஆனா மூவாறு போனதே இல்லைங்க. இப்பதாங்க வந்து பாருங்க. வேற மாதிரி இருக்குங்க. சென்னையில வெயில் ரொம்ப அடிச்சு பிரிக்குது. எங்கேயாவது ஜாலியா சில்னஸான இருக்க இடத்துக்கு போனா நல்லா இருக்குமே அப்படின்னு ஃபீல் பண்றீங்களா? இல்ல நாங்க ஃப்ரெண்ட்ஸா வந்து நல்ல ஹில்ஸ் மலை உச்சிக்கு போய் நாங்க போட்டோ எடுக்கணும், ரீல்ஸ் எடுக்கணும் அப்படின்னு ஃபீல் பண்றீங்களா? இல்லங்க, எனக்கு புதுசா கல்யாணம் ஆயிருக்குங்க, ஜாலியா வந்து சில்னஸா அப்படியே வந்து ஹனிமூனை கொண்டாடணும் அப்படின்னு ஃபீல் பண்றவங்களுக்கு ரொம்பவே ஆப்டான ஒரு இடம் தான் இந்த மூணார். ஸோ மூணார்னு வந்தாலே உங்களுக்கு தெரியும், ஃபுல்லாவே மிஸ்டா செம்மையா கிரீனிஸா வேற லெவல்ல இருக்கும். நிறைய ஹில்ஸ் இருந்தாலும் மூணார் ரொம்பவே ஸ்பெஷல், ரொம்ப சூப்பரா இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட மூணார் நம்ம வந்துட்டோம் அப்படின்னா எங்க ஸ்டே பண்றதுன்னு விஷயம் இருக்குல்ல. நிறைய வந்து ஹோட்டல்ஸ் இருக்கலாம், ஆனா சேஃபா செக்யூரா ஹோட்டல் பக்கத்திலே மிஸ்ட் போற மாதிரி ஒரு இடம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நான் சொல்ல போற இன்ஃபர்மேஷன் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். தயவு செஞ்சு வீடியோவை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. நோட் பண்ணுங்கப்பா பின்றாம்பா. ஹே ப்ரோ, ஹாய் சார், வெல்கம் டு ரூம் வேணும். என்னென்ன ஆஃபர் இருக்கு? நிறைய ஆஃபர் இருக்கு சார். இருங்க, ஆஃபர் எல்லாருக்கும் நீங்க தானே சொல்லிருப்பீங்க. ஆமா சார். நீங்க புதுசா நான் அவருக்கு ஆஃபர் சொல்லலாம்னு இருக்கேன். சொல்லுங்க சார். உங்களுக்கு ஏன்னா எனக்கு மட்டும் இல்ல, மூணார்ல இருக்க எல்லாருக்குமே தெரியும் நம்ம ரெசிடென்ட்ல வந்து என்னென்ன ஆஃபர் இருக்கு அப்படின்றது. உனக்கு தெரியாதுல்ல, உங்களுக்கும் தெரியாதுல்ல, உங்களுக்கு எனக்கு என்ன தெரியும் தெரியாதுல்ல. ஆமா இப்ப நான் சொல்றேன் பாருங்க. மூணார்ல இறங்கிட்டோம் அப்படின்னா ஜஸ்ட் 200 மீட்டர் தான், வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். நடந்தே நம்ம ஹோட்டலுக்கு வந்துடலாம். காரோ கேபோ ஆட்டோவோ பிடிக்கிறதுக்கு அவசியம் இல்லை. கரெக்டா ப்ரோ? வாக்கிங் டிஸ்டன்ஸ் தான் சார். கரெக்ட். அதே கப்புள்ஸா வராங்க, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கப்புள்ஸா வராங்க அப்படின்னா 1200 ரூபா நார்மல் டேஸ்ல, வித் வந்து சாப்பாடோட, அதாவது மார்னிங் பிரேக்ஃபாஸ்டோட. சார் வடகரி போலாங்குது என்ன? இதே வீக்கெண்ட்ல வந்து 1500 ரூபா. ஆமா சார். அதுலயும் நீ கேட்கறது புரியுது, பிரேக்ஃபாஸ்ட் சோறுலயே அதுல பிரேக்ஃபாஸ்ட் ஃப்ரீ. அதே நம்ம ஃப்ரெண்ட்ஸா ஒரு டூரா வந்து ஊர்ல இருந்து ஒரு 40 பேர் 50 பேர் வராங்கன்னா எல்லாருக்குமே உங்கள்கிட்ட ரூம் இருக்கு. சார். ஆனா ஒரு ஆளுக்கு 250 ரூபா மட்டும்தான். ஆமா, அதுலயே வந்து பிரேக்ஃபாஸ்ட் ஃப்ரீ. பிரேக்ஃபாஸ்ட் ஃப்ரீ. அதே வீக்கெண்ட்ல ஒரு ஆளுக்கு 300 ரூபாய் பிரேக்ஃபாஸ்ட் ஃப்ரீ. இருங்கப்பா, பிரேக்ஃபாஸ்ட்ல என்னென்ன வரும் அப்படின்னா இட்லி, தோசை, சாம்பார், சட்னி இது எல்லாமே வரும். லஞ்ச் உங்களுக்கு வேணும் அப்படின்னா உங்களுக்கு பொன்னி அரிசியில வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு இதுல வந்து அழகா பண்ணி கொடுத்துறாங்க. இல்ல கேரளா சாப்பாடுல வேணும் அப்படின்னா கேரளா சாப்பாடு பண்ணி கொடுத்துறாங்க. கரெக்டா? கரெக்ட் சார், கரெக்ட். ஆனா இதுக்கு முன்னாடி வேற ரிசப்ஷன்ல ஒரு பொண்ணு இந்த மாதிரி கேள்விப்பட்டேன். கரெக்டா ப்ரோ? இல்ல சார், அது மட்டும் தப்பா, அது மட்டும் ராங் இன்ஃபர்மேஷன் ஆயிட்டாங்க. நக்கல்யா அவனுக்கு. சரி, ரூம் பார்க்கலாமா? சரிங்க சார், ஃபர்ஸ்ட் ரூம் பார்த்துட்டோம். ரூம் பார்த்துருவோம். உண்மையாவே வந்து பாத்தீங்கன்னா ரூம் வந்து செம்ம லக்ஸரியா இருக்கு. ஸோ 3 விண்டோ, இங்க ஒரு விண்டோ, அங்க ஒரு விண்டோ, அங்க ஒரு விண்டோ, 3 விண்டோ கொடுத்துருக்காங்க. இந்த ரூமை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸா ஒரு 5 பேர் வரீங்க, 6 பேர் வரீங்கன்னா இந்த மாதிரி வந்து ஒரு ரூம் வந்து கம்பேக்டா எடுத்துக்கலாம். இல்ல கப்புள்ஸா இருக்குன்னா கப்புள்ஸ் ரூம் விண்டோஸ் தனியா இருக்கு. நான் உங்களுக்கு வந்து நான் விஷுவலா காமிக்கிறேன். ஸோ அது மட்டும் இல்லாம இப்ப மூணாறுல நீங்க இறங்கிட்டீங்க அப்படின்னா ஜஸ்ட் வந்து 200 மீட்டர்ஸ் தான். நீங்க ஆட்டோவோ பைக்கோ டாக்ஸியோ எதுவுமே வந்து நீங்க வந்து பிடிக்க தேவையில்ல. நடந்தே வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லயே நடந்தே வந்து இந்த வந்து ரூம் ஸ்டேக்கு வந்து நீங்க வந்துடலாம். ஸோ என்னென்ன ஆஃபர்ஸ் இருக்குன்னு நான் சொல்றேன். நீங்க வந்து கப்புள்ஸா வரீங்க அப்படின்னா ஜஸ்ட் 1200 ரூபா மட்டும்தான். கப்புள்ஸுக்கு 1200 ரூபாய் உங்களுக்கு ரூம் கொடுத்துருவாங்க. வித் வந்து பாத்தீங்கன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு காம்ப்ளிமெண்டா கொடுத்துருவாங்க. இதே வீக்கெண்ட் சீசன் டைம் அப்படி வந்தீங்கன்னா 1500 ரூபா மட்டும்தான். அதுலயே பிரேக்ஃபாஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து காம்ப்ளிமெண்டா கொடுத்துருவாங்க. பிரேக்ஃபாஸ்ட்ல என்ன அப்படின்னா இட்லி, தோசை, பூரி, பொங்கல் நீங்க என்ன கேட்டாலும் வந்து அவங்க பண்ணி கொடுத்துருவாங்க. அது இல்லாம காஃபி வந்து காம்ப்ளிமெண்டா கொடுத்துருவாங்க. ஆக்சுவலா இதே ஆஃப்டர்நூன் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஃபுட் வேணும் அப்படின்னா தமிழ்நாடு ஸ்டைல்ல நம்ம பொன்னி அரிசியில சாம்பார், கூட்டு, பொரியல், நான்வெஜ்னு வந்து பாத்தீங்கன்னா மீன், சிக்கன் இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஸ்பெஷலா பண்ணி கொடுத்துருவாங்க. இல்லங்க நான் வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸா வந்து ஒரு 20 பேர் 30 பேரையே நாங்க 50 பேர் வேன் பிடிச்சி பஸ் பிடிச்சி நாங்க வரப்போறோம் அப்படின்னா கவலையப்படாதீங்க. நீங்க 50 பேர் வந்தாலும் சரி, 100 பேர் வந்தாலும் சரி, இங்க வந்து ரூம் வந்து அவங்க அலாட் பண்ணி கொடுக்குறாங்க. இது அப்படின்னு பாத்தீங்கன்னா பேர் ஹெட்டுக்கு, அதாவது மினிமம் 25 பேருக்கு மேல நீங்க வரீங்க அப்படின்னா ஒருத்தருக்கு வெறும் 250 ரூபா மட்டும்தான். ஆனா 250 ரூபாய்க்கு ரூம் கிடைக்குமா அப்படின்னு கண்டிப்பா கிடைக்கும். ஜஸ்ட் 250 ரூபா மட்டும்தான். இதுல ஸ்பெஷலா என்ன அப்படின்னா அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் வந்து உங்களுக்கு இன்க்ளூடிங்கா வருது. மார்னிங் டிஃபன் வந்து ஃப்ரீயா வருது. இதே வீக்கெண்டு பயங்கர சீசன் டைம் அப்படின்னா கவலைப்படனா ஜஸ்ட் 50 ருபீஸ் தான் ஜாஸ்தி. ஒரு ஆளுக்கு 300 ரூபா பாத்து எடுத்துக்கங்க. இப்ப நீங்க வந்து ஒரு ஆள் வந்து ரூம் போறீங்க ஜஸ்ட் 1500 2000 தான் எங்களுக்கு சார்ஜ் பண்ணுவாங்க. இதே நீங்க ஒரு 20 பேர் வரீங்க, 25 பேர் வரீங்க, 30 பேர் வரீங்கன்னா ஜஸ்ட் 300 ரூபாய். 300 ரூபாய் ரொம்ப வந்து மினிமமான ஒரு பிரைஸ் தான். 300 ரூபாயில பிரேக்ஃபாஸ்டோட மார்னிங் நம்ம போய் கடையில சாப்பிடணும் அப்படின்னாலே நம்ம 100 ரூபாய் மினிமம் ஆகும் இல்லையா? ஸோ பிரேக்ஃபாஸ்டோட ஒரு நாளைக்கு வந்து 300 ரூபான்ற மாதிரி கொடுக்குறாங்க. ஆனா மினிமம் வந்து 25 பேர் வரணும். 25 பேருக்கு மேல நீங்க எத்தனை பேர் வந்தாலும் ஓகே.
கீழே வந்து பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்லயும் சரி ஸ்கிரீன்லயும் சரி அவங்க நம்பர் கொடுத்துருக்கேன். நீங்க கால் பண்ணி ஆரஞ்சு மண்டையில உங்க வீடியோ பார்த்தோம் அப்படின்னு தயவு செஞ்சு சொல்லுங்க. நிறைய பேர் வீடியோ பார்த்துட்டு வந்து போறீங்க, யூஸ் பண்ணிக்கிறீங்க. நம்ம சேனலோட பேரை சொன்னீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு சில ஆஃபர்ஸ் வந்து பண்ணி கொடுப்பாங்க. சொர்க்கமே இருக்குங்க. ஏங்க மூணாருக்கு வாங்க, மவுண்ட் ஷோல்டர் ஹோட்டலுக்கு வாங்குங்க. சும்மா வேற மாதிரி ரூம்ஸ் எல்லாம் வைபா இருக்கு. கதவை திறந்தா ஒரே புகை மட்டுமா நிறையா இருக்குங்க. அந்த அளவுக்கு வந்து செம்ம வைபா இருக்கு. அது இல்லாம ஃபுட்டு வந்து அல்டிமேட். நீங்க வந்தீங்க அப்படின்னா இந்த ரூம் ஸ்டேக்கு வந்தீங்க அப்படின்னா வெளியே போய் நீங்க ஹோட்டல்ல வந்து சாப்பிடணும்னு அவசியமே இல்லை. அழகா வந்து வீட்லயே வந்து சமைச்சு இங்க நமக்கு வந்து ஃபுட்டு கொடுத்துறாங்க. சுட சூப்பரா இருக்கு. ஓகே, இப்போ நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னா அவங்களோட இன்னொரு ப்ராப்பர்ட்டியான சிஜே வில்லா அப்படின்ற ப்ராப்பர்ட்டி வந்திருக்கோம். இங்க வந்து பாத்தீங்கன்னா இண்டிவிஜுவல்ஸா வந்து பாத்தீங்கன்னா ரூம்ஸ் இருக்கு. உங்களுக்கு வந்து நீங்க வந்து ரூம்ஸ் மாதிரி வேணும், வில்லா மாதிரி லைக் அந்த ஸ்டைல்ல வேணும் அப்படின்னா இது நீங்க தாராளமா வந்து நீங்க எடுத்துக்கலாம். இந்த பார்க்கும்போது பாருங்க செம்ம மிஸ்ட், பயங்கரமான மிஸ்ட். வா எப்படி இருக்கு பாருங்க, சும்மா வேற மாதிரி இருக்குல்ல. நீங்க வந்து கேமரால பாக்குறத விட நான் இங்க லைவா பார்க்கும்போது வந்து என்னால வந்து அந்த ஃபீல் வந்து உணர முடியுது. மேகம் வந்து பாருங்க மிஸ்டெல்லாம் அந்த கையை உரசிட்டு போற மாதிரி ஒரு ஃபீல் அப்படி இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு லுக்ல இந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து உங்களுக்கு ஒரு கப்புள்ஸ் ரூமா இருந்தா பெஸ்டா இருக்கும், பெட்டரா இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த மாதிரி ரூம்ஸ் எல்லாம் நீங்க வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உள்ள வந்தீங்க அப்படின்னா ஒரு காம்பாக்டான ஒரு ரூம் வந்து உங்களுக்கு இருக்கு. நீங்க கப்புள்ஸா வரீங்க அப்படின்னா தாராளமா இந்த ரூம் எடுத்துக்கலாம். கப்புள்ஸா வர எனக்கு ரொம்ப பிராடான ரூம் வேணா, காம்பாக்டா சின்னதா அழகா இருந்தா போதும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ரூம் வந்து நீங்க எடுத்துக்கலாம். லக்ஸரியா இருக்கு. இன்னொரு விஷயம், ஸ்பெஷலான விஷயம் என்ன அப்படின்னா நீங்க அப்படியே அப்படி வந்துட்டு அப்படி வெளியே போனீங்கன்னா தெரியும், கதவை திறந்து வச்சா அந்த மிஸ்ட் கிராஸ் ஆகுது எல்லாமே நீங்க வந்து பார்க்க முடியும். ஸோ அப்படி ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ரூம் தான் அது. ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா நிறைய ரூம்ஸ் வச்சிருக்காங்க. வாங்க அப்படி காட்டுறோம். அப்படியே வந்தீங்கன்னா பாருங்க, அப்படியே கதவை திறந்துருக்கா, அப்படியே வந்தீங்கன்னா அப்படியே பாருங்க அப்படி ஒரு சொர்க்கத்தையே வந்து நீங்க பாக்கலாம். இங்க வந்து நிறைய ரூம்ஸ் வச்சிருக்காங்க. ஸோ இதுல ஒரு ரூம் நான் காமிச்சிருக்கேன், நிறைய ரூம் காமிக்கிறேன். உங்களுக்கு எது காம்பாக்டா இருக்குமோ அந்த ரூம் நீங்க வந்து எடுத்துக்கலாம். ஓகே, நீங்க ஃப்ரெண்ட்ஸா வந்து ஒரு 8 பேர் 10 பேர் நாங்க எங்க போனாலும் கும்பலா தாங்க போவோம், கும்பலாக சுத்துவோம், அந்த மாதிரி கும்பலா போனோம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ரூம் வந்து ரொம்ப காம்பாக்டா இருக்கும். வந்து பாத்தீங்கன்னா இங்க ஒரு இடம் பாருங்க, இந்த பெட்ல வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 பேர் தாராளமா வந்து படுத்துக்கலாம். ஸோ இது இல்லாம இப்படி உள்ள வந்தீங்கன்னா இங்க ஒரு 5 பேர், மொத்தமா இங்க ஒரு 10 பேர் படுத்துக்கலாம்னு நினைக்கிறேங்க. அந்த அளவுக்கு ஒரு காம்பாக்டா தான் இருக்கு. நீங்க பாருங்க லைனா அப்படியே ஒரு 10 பேர் படுத்துக்கலாம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டூர் போறது பெரிய விஷயம் இல்லைங்க. டூர் போனா பாத்ரூம்ல போனா ஹாஃப் அன் ஹவர் வெளியே வரவே மாட்டாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா எங்க டீம்ல ஒருத்தர் இருக்கா, உள்ள போனா ஹாஃப் அன் ஹவர் வெளியே வர மாட்டான். அப்படி ஃபீல் பண்றவங்களுக்கு இந்த ரூம் கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா இங்க 2 பாத்ரூம் இருக்கு, இங்க ஒரு பாத்ரூம் இருக்கு, ஸோ அங்க ஒரு பாத்ரூம் இருக்கு. ஸோ 2 பாத்ரூம்னால பிரச்சனை கிடையாது. இதுல எனக்கு தெரிஞ்சு ஒரு 4 பேர், அதுல ஒரு 4 பேர் 8 பேர் அட்ஜஸ்ட் பண்ணி படுத்தா 10 பேர் படுத்துக்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா பார்க்கிங், இந்த ஹோட்டலோட பார்க்கிங். நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஓன் வெஹிக்கிள் வந்து கார்ல வரீங்க, இல்ல நாங்க ஒரு 30-40 பேர் வேன்ல வந்து வரோம், மினி பஸ்ல வரோம்னா கூட தாராளமா இங்க வந்து பார்க் பண்ணிக்கலாம். கார் அப்படின்னா ஒரு 4-5 காரே அங்க அழகா நிற்கும். பஸ்ல வந்தா கூட அவங்க பார்க்கிங் வந்து எல்லாம் ஏற்படுத்தி கொடுத்துருவாங்க. ஸோ இப்போ என்ன அப்படின்னா நாங்க வந்து இப்போ வந்து ஃப்ரெஷ் அப் ஆயிட்டோம். இப்போ வந்து நாங்க வந்து மூணாறுல ஒரு சில இடங்கள் சுத்தி பார்க்க போறோம். நாங்க 2 நாள் ஸ்டே பண்றோம். இன்னைக்கு வந்து ஒரு சில பிளேசஸ் எல்லாம் போலாம் அப்படின்னு வந்து பிளான் பண்ணி வச்சிருக்கோம். அங்க போறோம். ஜீப் இருக்கு, கார் இருக்கு. நீங்க வரவங்களும் வந்து நம்ம ஜீப் எங்க பிடிக்கிறது, கார் எங்க பிடிக்கிறதுன்ற டவுட்டே வேணாம். ரெண்டுமே வந்து அவங்க அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. ஒரு சில பேருக்கு வந்து ஆஃப் ரோட்ல வந்து ஜீப் பிடிக்கும் அப்படின்னா ஜீப் நீங்க எடுத்துக்கலாம், இல்ல கார் தான் எனக்கு வேணும் அப்படின்னா கார் எடுத்துக்கலாம். அதுக்கு வந்து சார்ஜஸ் வந்து நீங்க அடிஷனலா வந்து பே பண்ணிக்கணும். பண்ணுங்க, நான் போலாம் ஜெயிலுக்கு போறேன் ஜெயிலுக்கு இன்னைக்கு சும்மா வேற மாதிரி சம்பவம் பண்ண போறோம். சோ நீங்களும் வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியா வரணும் அப்படின்னா தாராளமா இங்க வந்து ஸ்டே பண்ணலாம். இல்ல எனக்கு பிளாக் கலர் ஜீப்பான ரெட் கலர் ஜீப் தான் வேணும்னா கூட ஜீப்ல கலர் கூட ரெடி பண்ணி கொடுப்பாங்க. ஒண்ணு பிரச்சனை கிடையாது. எங்க பிடிக்கிறது சம்டைம்ஸ் பிடிக்க மாட்டலாம். இது மேல ஒரு காலை வச்சுக்கேன். டாடா பாய் பாய். இப்போ நம்ம பாத்தீங்கன்னா எலிஃபன்ட் பார்க் வந்திருக்கோம். இல்ல உங்களுக்கு பேக்கேஜ் வச்சிருக்காங்க. நீங்க ரூமுக்கு வந்துட்டீங்க அப்படின்னா அங்க இருந்து நீங்க எங்கெல்லாம் போகணும் அப்படின்னு நீங்க சொல்லிட்டீங்க அப்படின்னா அவங்களும் கேபோ இல்ல வந்து ஜீப்போ அரேஞ்ச் பண்ணிடுவாங்க. சார்ஜ் அந்த பேக்கேஜ் இந்த சைடு போற பேக்கேஜ் இருக்குது, மாட்டுப்பட்டி டேம் போற பேக்கேஜ், இங்க வந்து போட்டோ பார்க், அப்புறம் வந்து எலிஃபன்ட் பார்க், போட்டோ பாயிண்ட், எலிஃபன்ட் பார்க்லாம் வந்துடலாம். இந்த மாதிரி நிறைய பிளேசஸ் இருக்கு. நீங்க சொல்லிட்டீங்க அப்படின்னா கேப் வந்து அவங்க அரேஞ்ச் பண்றாங்க. அது தனி காஸ்ட். டிக்கெட் நீங்க வந்து பர்சனலா நீங்க தனியா எடுத்துக்கலாம். வந்து பாத்தீங்கன்னா ஒரு யானைக்கு நீங்க போறதுக்கு வந்து ஒரு ஆளுக்கு 800 வந்து சார்ஜ் பண்றாங்க. ஒரு யானையில 3 பேர் வரைக்குமே போகலாம். 3 பேர் வரைக்கும் போகலாம். ஒரு ஆளுக்கு 800, ஒரு ஆளுல ஃபேமிலியா வந்தீங்கன்னா 3 பேர் போகலாம். பிளஸ் வந்து இங்க உள்ள போட்டோ எடுத்துக்கலாம்.
ஆமா அது ஒரு 25-30 போட்டோ உங்களுக்கு கொடுத்துருவாங்க. 500 வந்து அந்த போட்டோக்கு சார்ஜ் பண்றாங்க. மற்றபடி வந்து நல்ல அட்வென்ச்சர் ஒரு வந்து 15 மினிட்ஸ் ரைடு ஒரு 1/2 கிலோமீட்டர் மேல உங்களுக்கு வந்து அதுவும் வந்து அட்வென்ச்சரா வந்து ஹில்ஸ் மேல ஏறி இறங்குற மாதிரியான ஒரு ரைடு சூப்பரா இருக்கும். ஸோ வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து இந்த எலிஃபென்ட் ரைடு வந்து மிஸ் பண்ணாம வந்து டீ அப்படின்னா எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பா வந்து நிறைய பேர் டீ லவரா இருப்பீங்க. நானும் டீ லவர் தான். டீ ரொம்ப பிடிக்கும். நம்ம டீ குடிச்சிருக்கோம். ஆனா டீக்கு பின்னாடி அதை எப்படி மேனுஃபேக்சரிங் பண்றாங்க அப்படின்றத பாக்குறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதே இல்லை. இன்னைக்கு அந்த வாய்ப்பு எனக்கு இங்க மூணார் வந்தாலும் எனக்கு கிடைச்சிருக்கு. இங்க பாருங்க, இதான் டீ வந்து அந்த டீ தூள் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ற ஒரு பெரிய ஃபேக்டரி. ஆக்சுவலி அந்த ட்ரிப்ல கூட பாத்தீங்கன்னா நீங்க வந்து பாக்கணும் அப்படின்னா என்ன மாதிரி வந்து நீங்களும் அந்த மாதிரி விசிட் அடிச்சு நீங்க பாத்துக்கலாம். இது கேப் எல்லாமே வந்து அவங்க அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க. நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னா எக்கோ பாயிண்ட் அப்படின்ற இடத்துக்கு வந்திருக்கோம். எக்கோ பாயிண்ட் என்பது நாம் கத்துவது போது, அதாவது நம்ம கத்தும் போது அந்த பக்கம் இருந்து கத்துற மாதிரி இல்ல கத்துவோமா? எக்ஸாம்பிள் கத்துற பாருங்க. ராதிகா இதான் லாஸ்ட் சந்திப்பு. யாரா ராதிகா? உனக்கு இல்ல. சரிடா, ராதிகா யாரு? அவனோட எக்ஸா? அப்ப நான் அவனுக்கு கத்துற அன்சிகா மோட்டுவாடி எனக்கு தொண்டையில கிச்சு ஏங்க ராதிகா எக்ஸ் சொல்லும்போது நான் அன்சிகா மூத்தானு சொல்லக்கூடாதா? சவுண்டா கேட்டா அன்சிகா மூத்தானி கேட்டுரும். அதனாலதான் பொறுமையா கத்துனேன். சரியாச்சுங்களா? சரி, உங்க கேர்ள் ஃப்ரெண்ட் யாராவது? இல்ல கேர்ள் ஃப்ரெண்ட் வருமானம்? ஆமாடா. இந்த மாதிரி வந்து உங்க கேர்ள் ஃப்ரெண்டு யாராவது உங்களுக்கு விட்டு போனவங்க, உங்களுக்கு செருப்பால் அடிச்சவங்க, அந்த மாதிரி யாராவது இருந்தாங்கன்னா அவங்க பேர் சொல்லி அசிங்கமா திட்டலாம். இந்த மழையை அவங்களை திருப்பி திட்டும். ஆமா, மூணார் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே ஃபுல்லாவே வந்து கண்ணு கட்டுற தூரம் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா டீ எஸ்டேட் தான் இருக்கும். அப்படி ஒரு டீ எஸ்டேட்ல தான் நம்ம இருக்கோம். ஆக்சுவலா இந்த தான் வந்து டீ தூள். இதுதான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்க யாரும் இல்லை, இதுதான் டீ தூள். ஸோ இந்த பேக்கேஜ்ல வந்து நீங்க இந்த மாதிரி வந்து டீ எஸ்டேட்க்கு உள்ள போயிட்டு ஒரு எக்ஸ்பீரியன்ஸை வந்து பார்க்கறதுக்கான நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. ஸோ முன்னாடி நான் சொன்னதுதான், அங்கே நீங்க ஸ்டே பண்ணீங்க அப்படின்னா வெளியே வந்து வெஹிக்கிள் எடுக்கவே தேவையில்ல. அவங்களே வந்து வெஹிக்கிள் பேக்கேஜ்ல எல்லாமே பண்ணி கொடுத்துருவாங்க. அந்த வெஹிக்கிள் தனியா நீங்க சார்ஜ் பண்ணிக்கணும். ஓகே, இது வந்து பாத்தீங்கன்னா மேட்டுப்பட்டி டேம் தானே ப்ரோ? மாட்டுப்பட்டியா? சாரிங்க, மேட்டுப்பட்டி இல்ல, மாட்டுப்பட்டி டேமு. ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா நீங்க போட்டிங் போகணும், கிட்ஸோட, ஃபேமிலியோட, கப்புள்ஸோட, ஃப்ரெண்ட்ஸோட போட்டிங் போகணும் அப்படின்னா போட்டிங் போகலாம். நம்ம பேக்கேஜ் வந்து இதுவும் இருக்கு. இங்க பாருங்க, இதுதாங்க மாட்டுப்பட்டி டேமாங்க. மாட்டுப்பட்டி. ஏன் மாட்டுப்பட்டின்னு பேர் வந்தது? தெரிஞ்சுதான் விஞ்ஞானம் இருப்போங்களாங்க. தெரியாதுங்க, சொன்னாங்க சொல்றோம். கேட்டுட்டு வேணா எக்ஸ்பிளைன் பண்ணலாம். கேக்குதா? மாங்காய் இன்குடிங்க ரொம்ப நல்லா இருக்கு. நம்ம மெரினா பீச்ல மாங்காய் வாங்கி சாப்பிட்டு இருப்போங்க. ஆனா இந்த மாட்டுப்பட்டி டேம் ஓட்டுற மாங்காய் சுவையா இருக்குங்க. என்னமா இருக்குங்க. நல்ல மாங்காய். ஏதாவது பேசுறான், ஏதாவது பேசவாறு கூட்டம் வந்திருக்காங்க, பேசவே மாட்டாங்க. வீடியோ ஆரம்பத்துல இருந்து எந்த வரைக்கும் போட்டுட்டே பிக்சர் மாமா மாதிரி இருக்காங்க, எதுவும் பேச மாட்டாங்க. பேசுறான், மாங்காய் நல்லா இருக்குங்க. ஓகே, இந்த ட்ரிப்ல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு A to Z எல்லாமே வந்து நம்மள சேஃபா செக்யூரா கூட்டு போயிட்டு பத்திரமா கூட்டு வர்றது, எந்த டவுட் கேட்டாலும் வந்து செய்யறது எல்லாமே வந்து ப்ரோ தான். ப்ரோ உங்க பேர் சொல்லிருங்க ப்ரோ. ராபின் ப்ரோ. ராபின். ஆமா, அழகான பெண்கள் மூணருக்கு வந்தீங்கன்னா தயவு செஞ்சு ஒரு தொடர்பு கொள்ளாதீங்க, அதாவது கொல்லுங்க. என்ன டவுட், மூணாரே வந்து பாத்தீங்கன்னா மூணா மடிச்சு வாயில போட்டு வச்சிருக்காருங்க. இதை கேட்டா எதை சொல்றாரு, மூணாரோட வரலாறு சொல்றாரு, எதை கேட்டாலும் பதில் சொல்லுவாரு போல் இருக்கு. அந்த மாதிரி இந்த ட்ரிப் நீங்க வந்தீங்க, நம்ம ஸ்டேக்கு வந்தீங்கன்னா ப்ரோ தான் உங்களையும் வந்து பாத்துப்பாரு. ஸோ அதனால வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியான டைப்பு. ஒரு ஃப்ரெண்ட்லியா ஒரு 2 நாள் வந்தீங்கன்னா ஜாலியா ஒரு புது ஃப்ரெண்டு கிடைச்ச மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும் உங்களுக்கு. ஓகே, ஒரு வழியா வந்து இந்த ட்ரிப் வந்து ஃபைனல் ஆயிடுச்சு. ஸோ நமக்கு வந்து ரொம்ப காம்பாக்டா ரொம்ப சூப்பரா வந்து அழகா பாத்துக்கிட்டாங்க. யாரு அப்படின்னா சிஜே ஹோட்டல் அண்ட் ரெசார்ட். சிஜே ஹோட்டல் அண்ட் ரெசார்ட் அவங்க தான் வந்து நமக்கு வந்து இந்த பேக்கேஜ் வந்து சூப்பரா பண்ணி கொடுத்தாங்க. ஸோ நீங்களும் வந்து ஃபேமிலியா இல்ல கப்புள்ஸா இல்ல ஃப்ரெண்ட்ஸா ஜாலியா வந்து 10 பேர் 20 பேர் 50 பேர் 100 பேர் வந்தா கூட ரூம்ஸ் கொடுக்கறதுக்கு அவங்க ரெடியா இருக்காங்க. அவங்களை அழகா ரிசீவ் பண்ணி வெல்கம் ட்ரிங்க்ஸ் எல்லாம் கொடுத்து ரூம்ஸும் கொடுத்து நீங்க வெளியே போனோம் அப்படின்னா வெஹிக்கிளும் கொடுத்து கூட வந்து டிரைவரும் அனுப்பி எப்படி சொல்ல கைடன்ஸ் எல்லாம் பண்ணி அழகா வந்து சூப்பரா பண்ணி கொடுக்குறாங்க. நம்மளுக்கு வந்து டீ எஸ்டேட் உள்ளார போறதுக்கு தனியா, உள்ளார டீ ஃபேக்டரி, அந்த பிளான்டேஷன் உள்ளார போறது எல்லாத்துக்குமே உள்ளார கூட்டு போறது எல்லாமே ஃபுல்லாவே சப்போர்ட் பண்ணி கொடுக்குறாங்க. ரொம்ப நீங்க புதுசா வந்து மூணார் வரீங்க அப்படின்னு எங்க என்ன இருக்குன்னு நமக்கு தெரியாது இல்லையா, அதை மேப் போட்டு போயிட்டு இருக்கோம். நீங்க இங்க வந்தீங்கன்னா பேக்கேஜா அவங்களே கூட இருந்து உங்க ஃப்ரெண்ட்லியா வந்து சூப்பரா வந்து பண்ணி கொடுத்துறாங்க. ஸோ நீங்களும் அந்த மாதிரி வந்து ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட நீங்க மூணார் வரணும் அப்படின்னா ஸ்க்ரீன்ல வந்து அவங்களோட நம்பர் கொடுத்துருக்கேன். கேட்காம இந்த வீடியோ வந்து நீங்க யூடியூப்ல பாத்தீங்க அப்படின்னா அதை சேவ் பண்ணி வச்சுட்டு அவங்களுக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பிட்டு நாங்க ஆரஞ்சு மிட்டாயில பார்த்தோம்னு சொன்னீங்கன்னா இன்னும் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்ஸ் இருக்கு. ஆமா, சப்பாத்தி வைக்கும்போது எக்ஸ்ட்ரா குருமா வைப்பாங்க. ஓகேவா, சூப்பர் டிஸ்கவுண்ட்ஸ்லாம் இருக்கும். மறக்காம வந்து உங்க ட்ரிப் வந்து நீங்க என்ஜாய் பண்ணுங்க.
பாய் சொல்லிடுங்க. பாய். ஆரஞ்சு மிட்டாய்க்கு ஆரஞ்சு மிட்டாய்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அந்த பெல் பட்டனை டங்குன்னு தட்டி விடுங்க. பை. பெல் அங்க இல்லைங்க.